அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் நாளைய தினம், அதாவது 1/1/2025 அன்றைய தினம், அதாவது முதல் தேதி ஜனவரி 1ஆம் நாள் செய்ய வேண்டிய பூஜையை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நாளைய தினம் செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவிடுறேன். அதாவது நாம் நம்முடைய சம்பிரதாயம், நம் வீட்டினுடைய சம்பிரதாயம், நம்முடைய குலதெய்வம், இந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்து சோஷியல் மீடியாக்கள் அதிகம் ஆகிவிட்ட இந்த காலகட்டத்தில் யார் சொல்வது சரி, யார் சொல்வது தவறு, இப்படி எதையுமே நாம் காதில் கூட போட்டுக்காம சோஷியல் மீடியாவில் சொல்கிறது, அதாவது அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதும் நமக்கு தெரியாது, அவர்கள் சாஸ்திர பிரமாணமாக சொல்லுகின்றார்களா அப்படின்னு தெரியாது, ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம யாரு, நம்முடைய சம்பிரதாயம் என்ன, நம் வீட்டினுடைய சம்பிரதாயம் என்ன, அப்படி எல்லாத்தையும் மறந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. இது நான் தவறுன்னு சொல்லலை, சரின்னு சொல்லலை. நாம் யோசிக்கணும், யார் சொல்வது சரி, யார் சொல்வது தவறு, எதை நாம் செய்யணும், எதை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கின்ற நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன் அப்படின்னா, ஒரு நல்லது அப்படின்னு இருந்தால் கெட்டது அப்படின்னு இருக்கும். சோஷியல் மீடியாவில் நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம், அதாவது ஆன்மீக ரீதியாக சொல்கிறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்முடைய வழி என்ன அப்படின்றத நாம் தான் தீர்மானிக்கணும். இது நான் யாரையும் குறை சொல்லலை, ஆனால் எதுவுமே சாஸ்திர பிரமாணமாக இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவிடுறேன். அடுத்து நாம் சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். இப்போ தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னா அதற்கு ஒரு முறை இருக்கும். கண்ணாடி வைக்கணும், அதில் பழங்கள் வைக்கணும், நகைகள் வைக்கணும், இந்த மாதிரி ஒரு முறை இருக்கும். தெலுங்கு வருடப்பிறப்பு அப்படின்னா அதில் 5 வகையான, அதாவது இனிப்பு, காரம், புளிப்பு, இப்படியெல்லாம் போட்டு பச்சடி பண்ணி கும்பிடுகின்ற ஒரு முறை இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு அந்த மாதிரி ஒரு முறை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஆங்கில வருட பிறப்புக்கு நாம் ஏன் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். சிலர் ஆங்கில வருட பிறப்பை நாம் ஏன் கொண்டாடணும், அது நம்முடையது இல்லையே இப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, என்னதான் நாம் தெலுங்கு மற்றும் தமிழ், மலையாளம், கன்னடம் இப்படி அவரவர்களுடைய அந்த கேலண்டரை பின்பற்றினாலும் நம்ம எல்லாருமே பொதுவாக பின்பற்றுவது எண்கணித ரீதியாக இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இப்படித்தான் நாம் பொதுப்படையாக நாம் இதைத்தான் பார்க்குறோம். என்னதான் நாம் தமிழ் மாதத்தை பார்த்தாலும் பொதுப்படையாக ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 20ஆம் தேதி இப்படி தான் நாம் பார்க்குறோம், பொதுப்படையாக பார்ப்பது. அதனால் நாம் ஜனவரி 1ஆம் தேதி நமக்கு எந்த விதமான பழக்கமோ இல்லை அப்படின்னாலும் இறைவனை ஒரு சிறப்பான முறையில் ஆராதனை செய்வது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு எல்லாம் சுபமாக நடக்கணும் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியும் நாம் இறைவனை வணங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தமிழ் மாதத்தில் முதல் தேதி இதை வாங்குங்கள், தமிழ் மாதத்தில் 10ஆம் தேதி இதை வாங்குங்கள், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கின்ற போது ஜனவரி 1ஆம் தேதியே நாம் கும்பிடுவது தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒரு துவக்கத்தை சுபமான துவக்கமாக நாம் செய்வது சிறப்பு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நாளைய தினம் உங்கள் வீட்டினுடைய குல தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அந்த குலதெய்வ பூஜையை செய்யுங்க. பூஜையை எப்படி செய்கிறீங்க? பஞ்ச உபச்சாரத்தில் செய்கிறீங்களா, சோடச உபச்சாரத்தில் செய்கிறீங்களா, அல்லது 64 உபச்சாரத்தில் செய்கிறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். அல்லது எந்த உபச்சாரமும் இல்லை கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பமானால் குலதெய்வத்தை நாளைய தினம் கும்பிடுங்க. ஐயா, தாயே, இறைவா, அம்மா,
சாமி, இப்படி உங்களுடைய கடவுள் எந்த கடவுளோ அவங்க பேரை சொல்லி இந்த வருடம் முழுவதும் எனக்கு சுபிக்ஷமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கணும், கடனே இல்லாமல் இருக்கணும், நகையெல்லாம் என் கைக்கு வரணும், இந்த மாதிரி நீங்கள் வந்து கும்பிடணும். அது எந்த கடவுளாக இருந்தாலும், உங்களுடைய குலதெய்வம் ஈஸ்வரரா அல்லது நரசிம்மரா அல்லது வந்து காமாட்சி தேவியா அல்லது ஆஞ்சநேயரா அல்லது வந்து விஷ்ணுமூர்த்தியா அல்லது வந்து இந்த மாதிரி உங்களுடைய கடவுள் யாராக இருந்தாலும் சக்தி தேவதைகளா, அந்த தெய்வத்தினுடைய படத்திற்கு நாளைய தினம் சந்தனம், குங்குமம் மற்றும் மலர்களை வந்து சாத்துங்க. சாத்திட்டு அந்த தெய்வத்திற்கு ஒரு பஞ்ச உபச்சார பூஜையை செய்யுங்க. அது என்ன அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். பஞ்ச உபச்சாரம் அப்படின்னா 5 வகையான உபச்சாரங்கள். ஒரு பூ எடுத்துக்கோங்க, அதை வந்து சந்தனம் இருக்கும் இல்லையா, அதில் லைட்டாக வந்து அதை வந்து முக்கிட்டு அல்லது இழைக்கின்ற சந்தனமாக இருந்தால் அந்த சந்தனத்தை புஷ்பத்தில் வந்து நல்லா பூசி விட்டுட்டு அந்த ஒரு புஷ்பத்தை சுவாமிக்கு வைங்க. இங்கே 2 உபச்சாரம் முடிஞ்சு போச்சு. ஒன்று கந்தம் சமர்ப்பயாமி, புஷ்பம் சமர்ப்பயாமி. இந்த 2 உபச்சாரமும் ஒரே இதில் முடிஞ்சு போச்சு. 3வது உபச்சாரம் தூபம் அக்ராபயாமி. 2 ஊதுவத்திகளை ஏற்றி சுவாமிக்கு காட்டுங்க. தூபம் அக்ராபயாமி. அடுத்து தீபம் ஏற்றி வச்சிருப்பீங்க, அதை காட்டுங்க. தீபம் தரிசயாமி. அடுத்து நைவேத்தியத்தை சுவாமிக்கு வந்து வைங்க. நைவேத்தியம் சமர்ப்பயாமி. இதுதான் 5 உபச்சார பூஜைகள், பஞ்ச உபச்சார பூஜைன்னு பேர். இந்த உபச்சாரம் செய்வதற்கு 2 நிமிடங்கள் ஆகும். உங்கள் குலதெய்வம் யாரோ அந்த தெய்வத்திற்கு இந்த உபச்சார பூஜையை நாளைய தினம் செய்தால் அதாவது 2025 முழுக்க உங்களுடைய வாழ்க்கை வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை நாளைய தினம் நீங்கள் வந்து கும்பிடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போங்க, அவர்களுக்கு உபச்சார பூஜையை செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாக இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. 2 நிமிடம்தான் இந்த பூஜை வந்து உங்களுக்கு ஆகும். ஆனால் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து ஒரு வருடம் முழுக்க செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கின்ற நல்லதை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான பஞ்ச உபச்சார உங்கள் குலதெய்வ பூஜை இது. நாளைய தினம் ஆரம்பம் செய்யுங்க. தொடர்ந்து 1 வருட காலம் செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம். மகா பெரியவா சரணம்.